நாட்டின் போலீஸ் மா அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாடு உள்ளது என முன்னாள் அமைச்சர் சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தமது வீடு சோதனையிட்டமை குறித்து ஊடகவியலாளரிடம் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்துள்ளார். இது முதல் தடவையல்ல. இதற்கு முன்னரும் பி ஜெயசுந்தரம் மற்றும் காமினி செனரத் போன்றவர்கள் இருக்கின்றார்களா என சோதனை மேற்கொள்ளப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக பதவியில் அமர்த்துவதற்கு நான் விரும்பவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது. அவரை பதவியில் அமர்த்துவதனை நான் காலம் தாழ்த்துவதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் தற்போது அவர் எனது வீட்டில் மறைந்துள்ளார் என கூறப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இந்த அனைத்து விடயங்களும் கதைகளே என அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரை கைது செய்ய முடியாமல் தடுமாறுகின்றனர் என தெரிவித்துள்ளார். தாம் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக கடமையாற்றியுள்ளதாகவும் தமக்கும் சட்டம் தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இழிவான செயல்களை தாம் எப்பொழுதும் செய்தது கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். வீடு சோதனையிட்டமை அரசியல் நோக்கில் என சந்தேகிப்பதாக சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.